பேப்பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியரோட தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் இந்த பர்டிகுலர் ஒர்க், அதாவது மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து 1600 பப்ளிஷ் ஆயிருக்கு. கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டியூக் ஆஃப் வெனிஸ். வெனிஸ் அப்படின்ற இடத்த ரூல் பண்ணிட்டு இருக்கிற டியூக் அப்படின்ற ஒரு கேரக்டர். நெக்ஸ்ட் ஒன், ஷைலாக். ஷைலாக் அப்படின்றவர் மணி லெண்டர். மணி தேவைப்படுறவங்க ஒரு பர்சன் கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க, அதை திருப்பி கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் இந்த ஷைலாக் அப்படின்றவர். ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் ஆண்டனியோ. இந்த ஆண்டனியோ அப்படின்றவர் ரொம்ப வெல்த்தியான ஒரு பர்சன். ஆனால் இவரும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இவர் வந்து அவனை மாதிரி மணி லெண்டர் கிடையாது. எல்லாருக்கும் ஃப்ரீயாக நிறைய மணி ஆஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பண்ணுவார். ஸோ ஷைலாக்கு வந்து எப்போவுமே ஆண்டனியோ மேலே ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவன் வந்து கடனுக்கு பைசா கொடுக்குற இடத்துல இவன் ஃப்ரீயாக கொடுக்குறான் அப்படின்னா எல்லாருமே ஆண்டனியோ தானே தேடி போவாங்க. ஸோ இவனோட பிஸ்னஸ் வந்து அதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால ஆண்டனியோ மேலே ஷைலாக்கு எப்போவுமே ஒரு கோவம் இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டர் பசானியோ. பசானியோ அப்படின்றவன் ஆண்டனியோட ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் போர்ஷியா. போர்ஷியா அப்படின்றவங்க லாயர் மாதிரி இந்த சீனில் வந்து அப்பேர் ஆவாங்க. நெக்ஸ்ட் நெரிஷா. நெரிஷா அப்படின்றவங்க போர்ஷியாவோட மெய்டு. தென் கிராச்சியானோ அப்படின்றவங்க ஆண்டனியோவோட இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். இப்போ ஆண்டனியோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டான பசானியோக்காக ஷைலாக் கிட்ட ஒரு 3000 டக்கர்ட்ஸ் வந்து கடனாக வாங்குறான். ஆண்டனியோ ரொம்ப வெல்த்தியான ஒரு பர்சனாக இருக்கும்போது அவன் எதுக்கு ஷைலாக் கிட்ட வாங்கணும் அப்படின்னா, ஆண்டனியோ கிட்ட இப்போதைக்கு மணி எதுவுமே இருக்காது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக அவனோட ஷிப் எல்லாமே வெளியே போயிருக்கும். ஸோ அவன்கிட்ட இப்போ உடனே அமௌண்ட் இல்லை அப்படின்றதுக்காக ஷைலாக் கிட்ட வாங்கி கொடுத்துருப்பான். ஷைலாக் வந்து ஆல்ரெடி இவனை பிடிக்காது, இவன் மேலே ஒரு ஹேட்ரட் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் என்ன பிளான் பண்ணுவான் அப்படின்னா, சரி ஓகே நான் மணி கொடுக்குறேன், ஆனால் எப்போவுமே டாக்குமெண்ட் மாதிரி பாண்ட் பேப்பரில் சைன் வாங்குறது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம், நீங்களும் அதே மாதிரி சைன் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே ஆண்டனியும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனால் இப்போது ஷைலாக் வந்து காமெடியாக சொல்கிற மாதிரி, ஒருவேளை நீங்கள் ஆன் டைமுக்கு அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்னா நான் உங்களோட செஸ்ட்டில் இருந்து 1 பவுண்ட் ஃப்ளஷை நான் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போடுவோமா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு சிரிச்சுட்டே ஆண்டனியோவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அவன் வந்து இவன் காமெடியாக கேட்குறான் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொன்ன உடனே அதையும் மென்ஷன் பண்ணி ஒரு பாண்ட் பேப்பர் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் ஆண்டனியோ சைன் போட போகும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவனை வந்து வேண்டாம் இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்து இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய ஷிப் எல்லாம் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பே பண்ண போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சைன் பண்ணிடுறான். தென் சடனாக அவனுக்கு என்ன நியூஸ் வருது அப்படின்னா, அவனோட ஷிப் எல்லாமே புயலில் மாட்டிட்டதுனால ஒன்று அது வந்து வேறு இடத்துக்கு போயிருக்கணும், இல்லை அப்படின்னா ஷிப் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி தண்ணியிலே மூழ்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதை கேட்ட உடனே இவனுக்கு எதுவுமே புரியலை. ஏன்னா இப்போ வந்து மணி செட்டில் பண்ணணும், இவனுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே வேறு கிடையாது. ஸோ இருந்தது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிற நேரம் இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி ஷைலாக் வந்து அவன் மேலே கேஸ் போட்டுட்டான். இந்த மாதிரி என்னோட அமௌண்ட்டை ஆன் டைமில் திருப்பி தரல, ஸோ ஆண்டனியோ கிட்டேருந்து 1 பவுண்ட் ஃப்ளஷை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கான். இப்போ கோர்ட்டில் வந்துட்டு அந்த டியூக் இருப்பாங்க இல்லையா, அந்த டியூக் ஆஃப் வெனிஸ் வந்து ஆண்டனியோவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. ஆண்டனியோ பார்த்த உடனே அவனை க்ரீட் பண்ணிவிட்டு அவனோட சிச்சுவேஷனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஆச்சு, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லையா, அந்த மாதிரிலாம் பேசிட்டு அவங்க வந்து ஷைலாக் கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்லெஸ் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுற, இதெல்லாம் எப்படி சரியாகும், மணி கொடுக்கல அப்படின்னா ஃப்ளஷ் எடுத்துக்கிறது, ஒருத்தங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது எப்படி கரெக்ட் ஆகும்னு எவ்வளோ தான் கன்வின்ஸ் பண்ணாலும் ஷைலாக் வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே இல்லை. அவனுக்கு இப்போ அவன்கிட்ட இருந்து ஃப்ளஷ் எடுக்கணும் அப்படின்றது தான் ஒரே மோட்டிவாக இருக்குது. இப்போ டியூக் வந்து ஆண்டனியோவை கூப்பிடுறாங்க, 2 பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. அப்போ ஷைலாக் கிட்ட வந்து டியூக் சொல்கிறாரு, நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீ வந்து மேபி எங்கள் எல்லாரையும் பயமுடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுற, அதுக்காக தான் நீ நைஃபோடு வந்திருக்கிறேன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து சும்மா ஆண்டனியோ பயமுடுத்துறதுக்காக அவன் உனக்கு அமௌண்ட் தரல அப்படின்றதுக்காக நீ ப்ளே பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஷைலாக் வந்து ஓப்பனாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் நைஃப் கொண்டு வந்தது ரியலாகவே அவனோட ஃப்ளஷ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான், எனக்கு இங்கே ட்ராமா பண்ணணும்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த டியூக் வந்து கேட்குறாரு, என்ன இன்டென்ஷன், எதுக்காக நீ இதை பண்ணுறேன்னு கேட்கும்போது அவன் ஓப்பனாக சொல்லிடுறான், எல்லாருக்குமே ஒரு விஷயத்து மேலே ஒரு அப்சஷன் இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து இவனை சுத்தமாக பிடிக்காது, என்னோட பிஸ்னஸ் ஸ்பாயில் ஆகிறதுக்கு இவன் தான் ஒரு ரீசனாக இருக்கிறான். ஸோ என்னோட எனிமி வந்து இனி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிடுறான். இப்போ பசானியோ பெல்மெண்ட் அப்படின்ற இடத்துல இருந்து வந்துட்டான். வந்து ஷைலாக்கை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். என்ன அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு
பிறக்கும் போதே இந்த மாதிரி ஒரு உல்ஃபோட குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு கன்னிங்காக பேச முடியும். மணி ரிட்டர்ன் பண்ணாததுக்காக ஒரு பர்சனோட உயிரை எடுக்கிறது எந்த அளவுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். நான் வந்து 3000 வாங்கியிருந்தேன், நான் உனக்கு 6000 டக்கட்ஸாகவே நான் தரேன், இதை நீ வச்சுட்டு அவனை வெளியே விட்டுரு, இந்த கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை நீ மணியை ஆன் டைமுக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கல, ஸோ இதுக்கப்புறம் நான் கேஸை வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அகெயின் பசானியோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி ஓகே, நான் இந்த 3000 அப்படின்ற அமௌண்ட்டை 6 டைம்ஸ் உனக்கு தரேன், இவ்வளோ அமௌண்ட்டை வாங்கிட்டாது இந்த கேஸை வந்து நீ வாபஸ் வாங்கிட்ட அப்படின்னா ஆண்டனியோவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஸோ இந்த அமௌண்ட்டை நீ வாங்கிக்கோ, அந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஷைலாக் வந்து என்ன சொன்னாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட் தந்தாலும் சரி, நான் இன்றைக்கி அவனோட ஃப்ளஷை எடுத்துகிட்டு தான் போவேனே தவிர அமௌண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்டபானாக இருக்கிறான். இதை கேட்ட உடனே அந்த டியூக் சொல்கிறாரு, எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் மெர்சி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அந்த ஒரு விஷயம் ஏன் உன்கிட்ட இல்லை, நீ இந்த மாதிரி ஒரு பர்சன் மேலே இவ்வளோ வன்மத்தோட நீ அவங்கக்கிட்ட கைண்ட்னஸ் அப்படின்றதே காட்டாமல் இருந்த அப்படின்னா உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உனக்கும் இதே மாதிரி தான் நடக்கும், யாரும் உனக்கும் கருணை காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவன் சொல்கிறான், நான் இங்கே எதுவுமே தப்பாக பண்ணலை, என்னோட பாண்டில் என்ன இருக்குதோ அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்னோட பாண்டில் நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன், அவன் அதுக்கு சைன் பண்ணியிருக்கிறான், ஸோ என்னோட ரைட்ஸை தான் நான் கேட்குறேனே தவிர நான் எதுவுமே தப்பாக பண்ணலை, இந்த கோர்ட்டுக்கோ இல்லை ஹியூமனுக்கோ எதுவுமே நான் அகேன்ஸ்டாக பண்ணலை, என்னோட ரைட்ஸை தான் நான் கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் ஒரு ஸ்லேவ் இருப்பாங்க, அந்த ஸ்லேவ் வந்துட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போகணும், அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அவங்கள விட மாட்டாங்க. அதே மாதிரி வேறு யாராவது அந்த ஸ்லேவுக்கு பதிலாக ஏதாவது நான் கொடுத்துட்டு இந்த ஸ்லேவை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது என்னோட ப்ராப்பர்ட்டி, இந்த ஸ்லேவ் வந்து என்னோட ஸ்லேவ், அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும், என்னோட பேப்பர்ஸில் அவன் என்ன எழுதி கொடுத்துருக்குறானோ அதை தான் நான் கேட்டுட்ருக்கிறேனே தவிர நான் வேறு எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த ஒரு மொமெண்ட் இது எதுக்காக அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஜியூ, ஓகேவா, அவன் கிறிஸ்டியன் கிடையாது, அவன் ஒரு ஜியூ அப்படின்றதுனால கிறிஸ்டியன்ஸ் மேலே ஒரு கோவம் இருக்கும். இவனுக்கு கிறிஸ்டியன்ஸ் மேலே கோவம் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஷைலாக்குக்கு ஜெசிகா அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணு வந்து ஆண்டனியோட ஃப்ரெண்டான லொரென்சா அப்படின்ற ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருப்பாள். அது ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ஜெசிகா வந்துட்டு லொரென்ஸோட எலோப் ஆயிடுவா. அவள் எலோப் ஆகும்போது வீட்டில் இருக்கிற இவளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவா. ஸோ இவனுக்கு வந்து அவனோட ஜுவல்ஸும் போயிடுச்சு, அதே மாதிரி பொண்ணும் ஓடி போயிட்டாலே, அதுவும் ஆண்டனியோட ஃப்ரெண்டு அப்படின்றதுனால, லொரென்ஸா ஒரு கிறிஸ்டியன் அப்படின்றதுனாலையும் அவனுக்கு கிறிஸ்டியன்ஸை வந்து பிடிக்காது. ஸோ அந்த ஒரு ஹேட்ரட், எல்லா ஹேட்ரடையும் மொத்தமாக இப்போ ஆண்டனியோ மேலே அவன் காட்டிகிட்டு இருப்பான். நான் ஃப்ளஷை எடுத்தே ஆகணும் அப்படின்றதுல ரொம்பவே அவன் வந்து ஸ்டபானாக இருப்பான். இப்போ டியூக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மெசஞ்சர் அனுப்பி, நீ போயிட்டு லாயர் பெலாரியோவை இங்கே உடனே வர சொல்லு, அவர் இங்கே வந்தால் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பெலாரியோ வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து நெரிசா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு லாயரோட கிளர்க் மாதிரி கெட்டப் போட்டுட்டு ஒரு டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு லெட்டர் எடுத்து டியூக் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த லெட்டர் வந்து பெலாரியோ கிட்ட இருந்து வந்திருக்கு, பெலாரியோ என்கிட்ட கொடுத்தாரு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால் அங்கே வர முடியாது, ஆனால் எனக்கு பதிலாக பல்தாசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யங் எஜுகேட்டட் இன்டெலிஜென்ட்டான ஒரு லாயரை நான் அனுப்பி வைக்கிறேன், அவர் வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதை பார்த்த உடனே இப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லாயர் கிடச்சி யாரோ ஒருத்தங்க இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்தா போதும், ஆண்டனியோவை ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயம் இன்னொரு பக்கம் ஷைலாக் வந்து அவனோட நைஃபை வந்து ஷார்ப் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அந்த பல்தாசர் வந்து அந்த கோர்ட்டில் என்ட்ரு ஆகிறாரு. பல்தாசர் அப்படின்றது வேற யாரும் கிடையாது, போர்ஷியா தான் இந்த பல்தாசர் மாதிரி கெட்ட போட்டு அங்கே வந்திருப்பா. இப்போ அவள் அங்கே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா டியூக் கேட்குறாரு, உனக்கு இந்த கேஸை பற்றி தெரியுமா, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது போர்ஷியா சொல்கிறா, ஆமாம் நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டனியோ அண்ட் ஷைலாக் ரெண்டு பேர்கிட்டையும் கொஷின் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஷைலாக் கிட்ட சொல்கிறா, நீங்கள் வந்து ஒரு ஜியூ தான், ஓகே தான், ஆனால் ஜியூஸுமே கண்டிப்பாக ரொம்ப மெர்சிஃபுல்லாக இருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஷைலாக் வந்து ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏன் மற்றவங்க மேலே கைண்ட்னஸை வந்து ஷவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கொஷின் கேட்கும்போது அதுக்கு வந்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் இந்த போர்ஷியாவோட டயலாக் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டயலாக். அதில் அவங்க என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் மெர்சி, நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு இரக்கம் காட்டுறது அப்படின்றது ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டி, அது எல்லா ஹியூமன் பீயிங்குள்ளேயும் இருக்கணும்.
அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது 2 பேருக்குமே பிளெஸ்ஸிங். அது குடுக்குறவங்களா இருக்கட்டும், ரிசீவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், 2 பேருக்குமே அது ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு மெர்சி இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு காட் மாதிரி அந்த ரிசீவருக்கு தெரிவிங்க. ஸோ நீங்கள் காடாக மாறணும் அப்படின்னா உங்களுக்குள்ள மெர்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை நினச்சி இந்த நிமிஷம் நீங்கள் ஆண்டனியோவை மன்னிக்கலாம், அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து அப்போவும் அதே தான் சொல்கிறான். இல்லை, நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற முடிவில் தான் வந்திருக்கிறேன். ஸோ நான் கண்டிப்பாக கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ போர்ஷியா ஆண்டனியோ கிட்ட கேட்குறா, சரி ஓகே, இந்த அமௌண்ட்டை வந்து உங்களால் இப்போ பே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பசானியோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இந்த அமௌண்ட் எங்களால் பே பண்ண முடியும், அதை ட்வைஸாக பே பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், 6 டைம்ஸோ 10 டைம்ஸ்னாலுமே அதை நாங்கள் பே பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஏன்னா எங்கள் லைஃப்பை விட அது வந்து முக்கியம் கிடையாது. பசானியோ வந்து அந்த கோர்ட்டில் கெஞ்சுறான் எல்லாருக்கிட்டையும், தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தரோட லைஃபுக்காக இந்த லாஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுல எந்த தப்புமே கிடையாது. அந்த பேப்பரில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கிறது ரொம்ப தப்பு. அந்த அமௌண்ட்டை வந்து டபுளாக ட்ரிப்பிளாக நாங்கள் திருப்பி கொடுக்குறோன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நிறைய பேசுகிறான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் போர்ஷியா சொல்கிறா, இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி லாஸ் எல்லாம் நம்ம ஃப்ளெக்சிபிளாக யாருக்கு ஏற்ற மாதிரியும் வளைக்க முடியாது. அதுலேயும் முக்கியமாக வெனிஸில் இருக்கிற இந்த கோர்ட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிஸும் கிடையாது. தப்பு பண்ணால் உங்களுக்கு தண்டனை உண்டு. எவிடன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து தீர்ப்பு எல்லாமே கொடுப்போம். அதனால் நீங்கள் அதை எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஷைலாக் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். இவ வந்து நம்ம சைடு தான் பேசுகிறா, ஸோ எப்படி சுற்றி வளைச்சி வந்தாலும் லாஸ்ட்டில் நம்ம பக்கம்தான் கரெக்டாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். இப்போ போர்ஷியா வந்து நான் அந்த பேப்பர்ஸை ரீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை கொடுத்த உடனே அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிக்கிறா. ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே கிளியராக தான் இருக்குது. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறா, ஆமாம், இந்த பேப்பரில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் அவர் கேட்குறாரு, அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, ஸோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு, இருந்தாலும் அவனுக்காக நீங்கள் ஏன் இறக்கம் காட்டக்கூடாது, அவனை மன்னிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லை, நான் கத்தியோட ரெடியாக இருக்கிறேன், நான் கண்டிப்பாக ஃப்ளஷ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவ கேட்குறா, சரி நீங்கள் எதுவும் சர்ஜனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்களா? ஒருத்தவங்களோட ஃப்ளஷ் எடுக்கணும்னா அதுக்கு ப்ராப்பராக ஒரு சர்ஜன் வச்சு தானே அதை பண்ண முடியும். ஸோ சர்ஜன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் சொல்கிறான், என்னோட பேப்பர்ஸில் சர்ஜன் வேணும்னு எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை தானே, அப்போது வந்து எந்த சர்ஜனும் தேவையில்லை, நானே எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு அவ கேட்குறா, ஸோ அப்போ பாண்ட் பேப்பரில் எதுவுமே இல்லைன்னா அதே மாதிரி இருக்க வேண்டாம், கரெக்டு தானே அப்படின்னோடனே அவனும் ஆமாம், நான் அதில் மென்ஷன் பண்ணலை அதனால் தேவையில்லை அப்படின்னோடனே இவளும் ஆமாம் கரெக்டு தான், அதில் மென்ஷன் பண்ணலை அதனால் சர்ஜன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இப்போ ஆண்டனியோவுக்கு தெரிஞ்சு போச்சு, தீர்ப்பு வந்து அவன் பக்கம் போயிடுச்சு, இவன் வந்து இறந்து தான் போகணும் அப்படின்றதுனால அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறான். அப்போ பசானியோ வந்து ரொம்ப அழுகுறான். ஏன்னா இது அவனால் நடந்ததா, எனக்கு பணம் வாங்கி கொடுக்க போய் தானே இந்த நிலைமை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுத உடனே அதுக்கு ஆண்டனியோ சொல்கிறான், இல்லை நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோ, அவ்வளோதானே, என்னோட உயிர் போக போகுது, பட் இது எல்லாமே நமக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனியோ இதை ஒரு ஹெவி ஹார்ட்டோட அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ பசானியாவும் கிராச்சியானோவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களால் இது ஏற்றுக்கவே முடியல, இந்த நிமிஷம் நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுற எங்களோட ஒய்ஃபு கூட எங்களுக்கு வேண்டாம், எங்களோட ஃப்ரெண்டை திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட உடனே போர்ஷியாவுக்கும் நெரிசாவுக்கும் கொஞ்சம் அப்செட் ஆகுது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அவங்க 2 பேரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் அப்செட் ஆகுது. இருந்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இவங்க 2 பேரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அவனோட ஃப்ளஷ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது போர்ஷியா வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, சரி ஓகே, நீங்கள் இந்த ஃப்ளஷ் எடுக்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் நீங்கள் இந்த ஃப்ளஷை எடுக்கும்போது அவனோட உடம்புல இருந்து ஒரு ட்ராப் கூட ரத்தம் கீழே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவள் சொல்கிறா, உங்களோட பேப்பரில் என்ன இருக்குதோ அதுபடி தான் எல்லாமே நடக்குது, ஆனால் உங்களோட பேப்பரில் எந்த இடத்துலையுமே பிளட்டை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, ஸோ ஃப்ளஷை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும், பிளட்டில் வந்து 1 ட்ராப் எடுக்கிறது கூட உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஷைலாக் வந்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டான். அவன் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் அவள் இன்னொரு விஷயத்த சொல்கிறா, என்னென்னா நீங்கள் வந்து அந்த பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது கரெக்டாக 1 பவுண்டு தான் ஃப்ளஷ் எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. ஸோ அந்த 1 பவுண்ட் அப்படின்ற அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆனாலோ அதுக்கு 1 கிராம் நீங்கள் கூட எடுத்தாலுமே நீங்கள் வந்து அதுக்கும் ஏதாவது ஃபைன் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பர்சனை கொல்றதுக்கு சமம் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு ப்ரூட்டலான ஒரு கேஸ் போட்டு அதில் நீங்கள் ஜெயிக்கவும் போகிறீங்க. ஒருவேளை அதில் ஒரு ட்ராப் பிளட்டு வந்தாலோ இல்லை அந்த ஃப்ளஷோட வெயிட் ஜாஸ்தி ஆனாலோ அதுக்கான பெனால்ட்டி கண்டிப்பாக கோர்ட்டில் பே பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட உடனே இவனுக்கு பயம்
கஷ்டமாயிடுது. ஏன்னா இது 2மே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இல்லையா? கட் பண்ணும்போது அளவும் தெரியாது. பிளட் வராம நம்மளால கட் பண்ணவும் முடியாது. ஸோ இது வந்து டிஃபிகல்ட்டான ஒரு மேட்டர்ன்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். சரி ஓகே, நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். 3 டைம்ஸ் எனக்கு மணியை ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா? அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இவ சொல்கிறா, இல்லை இல்லை, அதையும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போவே நீங்கள் வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி தான் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. கட் பண்ணும்போது பிளட் வந்தாலோ இல்லை வெயிட் ஜாஸ்தி ஆனாலோ உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து 2ஆக டிவைட் பண்ணிடுவாங்க. ஒன்று வந்து ஆண்டனியோவுக்கு போயிடும், இன்னொன்று இந்த வெனிஸ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்படி உங்கள் ப்ராப்பர்ட்டி 2ஆக டிவைட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 டைம்ஸ் தரேன் 3 டைம்ஸ் தரேன்ற மணி எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. தென் நெக்ஸ்ட் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சரி ஓகே, நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னோட அமௌண்ட் 3000 அவன் வாங்கியிருந்தான் இல்லையா, அந்த அமௌண்ட்டையாவது ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கும் இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இல்லை இல்லை, உங்கள் பேப்பரில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்துச்சு, ஒன்று ஆன் டைமுக்கு நீங்கள் வந்து பணத்தை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா ஃப்ளஷ் எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போ ஃப்ளஷ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம். ஆனால் அமௌண்ட் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி தர முடியாது, ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பதிலாக நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னதை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியாது. இவன் வந்து கட் பண்ணாலும் அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடும், கட் பண்ணலைன்னாலும் அவனுக்கு எந்த அமௌண்ட்டுமே வராது. இருந்தாலும் அவனை வந்து இவ்வளோ தூரம் அந்த கோர்ட்டை டிஸ்டர்ப் பண்ணதுக்காகவும், ஆண்டனியோவை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்காகவும் எல்லாருமே அவன் மேலே கோவமாக இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் பேசும்போது யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா எல்லாருமே அவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அவனை கொலை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஸ்டபர்னாக இருந்தான் இல்லையா, அந்த கோபம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ ரொம்பவே சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது இப்போ அவனுக்கு என்ன பண்ணனே தெரியாது. ஷைலாக் வந்து இப்போ ரொம்பவே டென்ஸ்டாக யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்போது போர்ஷியா என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் வந்து டியூக் கிட்ட சாரி கேளுங்க. சாரி கேட்டு அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, அக்செப்ட் பண்ணாலுமே அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறத அவர் எடுத்துக்க தான் செய்வார். நீங்கள் சாரி கேட்டுட்டு இந்த கேஸில் இருந்து வேணால் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த டியூக் சொல்கிறாரு, நான் உன்னோட ப்ராப்பர்ட்டி எதையுமே எடுத்துக்க போகிறது கிடையாது. நீ ஜஸ்ட் இதுக்கு பெனால்ட்டி என்ன கட்டணுமோ அந்த ஃபைன் அமௌண்ட்டை மட்டும் நீ பே பண்ணிவிட்டு நீ சாரி கேட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி ரிமைனிங் ஹாஃபை வந்துட்டு ஆண்டனியோவுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆண்டனியோ கிட்ட கேட்கும்போது ஆண்டனியோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வேணாம், அதுக்கு பதிலாக நான் 2 டிமாண்ட் வச்சுருக்கிறேன். ஒன்று வந்துட்டு ஷைலாக் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகணும், ஒரு ஜூவாக இருக்கான் இல்லையா, அவன் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகணும். இன்னொன்று, இந்த ப்ராப்பர்ட்டி எதுவும் எனக்கு வேண்டாம், அதை நான் அவர் பொண்ணுக்கே கொடுத்துட்றேன். ஷைலாக் ஒரு கட்டத்தில் இறந்து போவார் இல்லையா, இறந்து போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவர் பொண்ணுக்கு போகிற மாதிரி எழுதி வச்சிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி அவர் எந்த பக்கம் கால் வச்சாலுமே எல்லா பக்கமுமே அவருக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அவரால் எந்த முடிவுமே எடுக்க முடியல. சாரி கேட்டாலும் அவருக்கு ப்ராப்ளம், ஆண்டனியோவை கட் பண்ணாலும் அவருக்கு ப்ராப்ளம். ஸோ என்ன செய்யனே தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் நிற்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் லாஸ்ட்டாக என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஐ எம் நாட் வெல், நான் வந்து நல்லா இல்லை, நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கோர்ட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது ஆண்டனியோ வின் பண்ணிட்டான், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேஸில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டான் இல்லையா. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. டியூக் வந்து பர்சனலாக போர்ஷியாவை ரொம்பவே ப்ரைஸ் பண்ணுறாரு. ஒன்னால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணுறாங்க. அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே அது போர்ஷியான்றது தெரியாது, பல்தாசர் அப்படின்ற ஏதோ ஒரு லாயர் அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே ப்ரைஸ் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் இவங்க 2 பேருமே இப்போ உடனடியாக அவங்க வீட்டுக்கு போயாகணும் இல்லையா. ஸோ அவங்க 2 பேரும் இல்லை இல்லை நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இவ வெளியே போகிற சமயத்தில் ஆண்டனியோ வந்துட்டு அவகிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. பசானியோவும் அவகிட்ட ரொம்ப தேங்க் பண்ணுறான், உங்களால் தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறான், ஸோ ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஷைலாக்கு கொடுக்கறதுக்காக அமௌண்ட் கொண்டு வந்திருந்தான் இல்லையா, அந்த பணத்தை வந்து இவகிட்ட கொடுக்குறான். நீங்கள் வச்சுக்கோங்க, என்னோடய ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றிட்டீங்க, ஸோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கும்போது அவள் வந்து இல்லை எனக்கு எந்த அமௌண்ட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரொம்பவே ஆண்டனியோ கம்பல் பண்ணுறான், நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்டேருந்து ஏதாவது வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டனியோ கிட்டேருந்து அவனோட க்ளவுஸை வாங்கிட்டு பசானியோ கிட்ட கேட்குறா, உங்களோட கையில் இருக்கிற அந்த ரிங் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. இவன் வந்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா இது அவனோட லேடி லவ்வான போர்ஷியா கொடுத்த ரிங், அவளுக்கு அது தெரியும் தானே அவள் கொடுத்த ரிங்குன்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன ரியாக்ட் பண்ணுறான். ஏன்னா ஒரு டைம் வந்து ஒய்ஃபை விட ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டான்.
இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ரிங்கை தாரானா இல்லையான்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவள் வந்து அந்த ரிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாள். இவன் வந்து என்ன சொல்லன்னு தெரியாமல் நைஸாக அதை வந்து எப்படி சமாளிப்பான்னா, இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு ரிங். இந்த ரிங்கையா நீங்கள் கேட்குறீங்க? என்னோடய ஃப்ரெண்டோட உயிரை காப்பாற்றிருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான இந்த வெனிஸ்லேயே இருக்கிறதுலே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ரிங்கை நான் வாங்கி தரேன். இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் அதை புரிஞ்சுக்கிட்டு அகெயின் அண்ட் அகெயின் இல்லை எனக்கு இந்த ரிங் தான் வேணும், இதை தரேன்னா தாங்க, இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் வந்துட்டு இல்லை இது என்னோடய ஒய்ஃப் கொடுத்தது, அதனால் இதை என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவ சொல்கிறா, இது வந்து எல்லா ஜென்ஸும் சொல்கிறது தான், ஏதாவது ஒன்று கேட்டால் போதும் என்னோடய ஒய்ஃப் தந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி உங்களுக்கு தர இஷ்டம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவமாக போகிற மாதிரி போகிறா. அப்படி போன உடனே ஆண்டனியும் சொல்கிறான், அவள் கேட்டதே அது மட்டும்தான், ஸோ அதனால் நீ இதை கொடுத்துட்டு உன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கலாம், என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நீ கொடுத்தேன்னு சொன்னால் அவள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கன்வின்ஸ் பண்ண உடனே இவனும் சரி ஓகே ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்திருக்கா அப்படின்றதுக்காக ரிங்கை வந்து அவகிட்ட கொடுக்க சொல்லிடுவான். அவனோட ஃப்ரெண்டும் அதே மாதிரி கொடுத்துருவான். இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா இட்டனியோ பசானியோ எல்லாருமே இப்போ வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இப்போ எல்லாருமே பெல்மெண்ட்ல கேதர் ஆகுறாங்க. பசானியோட வீட்டில் இருக்கும்போது போர்ஷியா நெரிசா 2 பேரும் ஆல்ரெடி அங்கே வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இப்போது லொரென்ஸா அண்ட் ஜெசிகா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள வந்து சமாதானம் ஆயிடுச்சு, ஒரு வழியாக அவங்களோட அந்த மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த போர்ஷியா நெரிசா வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லலை, இவங்க தான் அங்கே டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்தது அப்படின்றத சொல்லாததுனால போர்ஷியா என்ன பண்ணுறா அப்படின்னா அவன்கிட்ட கோவமாக இருக்கிற மாதிரி, நான் கொடுத்த ரிங் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு பசானியோ வந்து நடந்த விஷயத்த நரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இவ சொல்கிறா, இல்லை நீ கண்டிப்பாக ஏதோ ஒரு விமன் கிட்ட தான் அதை கொடுத்துட்ட, நீ என்னை சீட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணுறா. கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா 2 பேருமே கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் தான் அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த விக்ட்ரியை வந்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஆண்டனியோட ஷிப் எல்லாமே ரெக் ஆயிடுச்சு, அது எல்லாமே தண்ணியில் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே திரும்ப ரெஸ்கியூ பண்ணப்பட்டு அதை எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துருவாங்க. ஸோ அவனோட வெல்த் எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடச்சிரும், எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் அகெயின் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அவன் அங்கே இருப்பான். ஸோ லாஸ்ட்டாக ப்ளே முடியும் போது அந்த லொரென்ஸா அண்ட் ஜெசிகா தென் அந்த கப்பல் எல்லோரும் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட மேரேஜ் செலிப்ரேஷனோட இந்த ப்ளே வந்து எண்ட் ஆகுது. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் அந்த ப்ளே வந்து முடியுது. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.